السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسول كريم. أما بعد. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வீரர் என்பவர் யார்? ஒரு கூட்டத்திலே 10 பேர் இருந்து அந்த 10 பேர்த்தை தனியாளாக அடிப்பவன் தான் வீரர் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர் வீரர் அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், லைஸ ஷதீது பிஸ்ஸராஅத்தி இன்னம ஷதீது அல்லதி யம்லிகு நஃப்ஸஹு இன்தல் கதப். மக்களை தன்னுடைய பலத்தால் அதிகமாக அடித்து வீழ்த்துபவன் வீரன் அல்ல. உண்மையில் வீரன் என்பவன் கோபத்தின் போது தன்னை கட்டுப்படுத்திக் கொள்பவனே வீரனாவான் என்று கூறினார்கள். ஆனால் இன்றைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் எதற்கெடுத்தாலும் கோபப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எம்முடைய தாய் தந்தை எமக்கு உபதேசம் செய்தால் அதற்கும் கோபப்படுகிறோம். நாம் கேட்ட பொருளை எம்முடைய தாய் தந்தை எமக்கு வாங்கி தரவில்லை என்று சொன்னால் அதற்கும் கோபப்படுகிறோம். நண்பர்களுடன் இருக்கும் போது அவர் எம்மை கேலி செய்தால் அதற்கும் கோபப்படுகிறோம். இப்படி நாம் கோபப்பட்டு கொண்டே இருந்தால் நாம் அல்லாஹ்விடத்திலிருந்து தூரமாகி கொள்வோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிச்சயமாக கோபப்படுவோரை நேசிக்க மாட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் கோபத்தை கட்டுப்படுத்துகிறாரோ அவர்கள் சொர்க்கத்திற்கு நுழைவார்கள் என்று கூறினார்கள். எனவே அன்பானவர்களே, நாம் வாழக்கூடிய இந்த உலகத்தில் நமக்கு எப்பேற்பட்ட கோபம் வந்தாலும் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து அவனிடத்திலே பாதுகாப்பு கேட்டு கோபத்திலிருந்து விலகக்கூடிய மக்களாக இருப்போம். அப்படி இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.